கிறிஸ்துவுக்குள் என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் நம்முடைய கருப்பொருள் சிங்கப்பூரை தேவனை நோக்கி திருப்புதல். சிங்கப்பூரை தேவனை நோக்கி திருப்புதல் என்பது அரசியல் அல்லது திட்டங்களை பற்றியது அல்ல. அது ஜெபம், பரிசுத்தம் மற்றும் பிரகடனத்தை பற்றியது. இது வெறும் முழக்கம் அல்ல, இது ஒரு ஆன்மீக பாரம், இது ஒரு தெய்வீக அழைப்பு. 2 நாளாகவும் 7:14 உள்ள தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த வசனம் நமக்கு ஒரு நிபந்தனையும் ஒரு வாக்குறுதியும் அளிக்கிறது. நாம் தேவனிடம் திரும்பினால் தேவன் நம்மை நோக்கி திரும்புவார். இன்று சிங்கப்பூரை தேவனை நோக்கி திருப்புதல் பற்றிய 3 முக்கியமான சத்தியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனை நோக்கி திரும்புதல் தாழ்மையுடன் தொடங்குகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டுமென வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு 4:6 இவ்வாறு கூறுகிறது, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். என் அருமையான நண்பர்களே, வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய ஆபத்துகளில் ஒன்று தோல்வி அல்ல, அது தேவன் இல்லாத வெற்றி. நாம் வாழ்கிற உலகத்திலே நம்மிடம் முன்னேற்றம், நிலைத்தன்மை மற்றும் சாதனை இருக்கலாம். ஆனால் சில சமயங்களில் வெற்றி நம்மை இப்படியாக உணரச் செய்யலாம், எனக்கு தேவன் தேவையில்லை என. நாம் உணராமலேயே பெருமை அமைதியாக நம்முடைய இருதயங்களிலே நுழையக்கூடும். நாம் சார்ந்திருப்பது நம்முடைய கல்வி, நம்முடைய தொழில்கள், நம்முடைய அமைப்புகள். ஆனால் தேவன் நம்மை தாழ்மையுள்ள சார்ந்திருத்தலின் நிலைக்கு மீண்டும் அழைக்கிறார். தாழ்மை என்பது, ஆண்டவரே உம்மை தவிர நான் ஒன்றுமில்லை, உம்மை தவிர எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என ஒத்துக்கொள்வது. எழுப்புதல் உலகத்தில் அல்ல, எழுப்புதல் நம்முடைய இருதயங்களிலே தொடங்குகிறது என்பதை மறக்க வேண்டாம். இந்த ஜெப நாட்களிலே நாம் நம்மை தேவனிடத்திலே தாழ்த்துவோம். மனம் திரும்புதலில், நம்மை அர்ப்பணித்தலில், தேவனுக்கு முன்பாக நொறுங்கிய உள்ளத்துடன் நாம் நம்மை தாழ்த்தும் போது தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்முடைய முழு தேசத்தையும் மாற்றும் வல்லமை கொண்டது என்பதை மறக்க வேண்டாம். இரண்டாவதாக, தேவனை நோக்கி திருப்புவதற்கு தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். எரேமியா 29:13 இவ்வாறு கூறுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். தேவன் அரைகுறை இருதயத்துடன் செய்யப்படும் ஜெபங்களை தேடுவதில்லை, அவர் முழு இருதயத்துடன் தேடுகிறவர்களை அவர் தேடுகிறார். தேவனுடைய கரத்தை தேடுவதற்கும் மற்றும் தேவனுடைய முகத்தை தேடுவதற்கும் இடையே ஒரு வித்தியாசம் உள்ளது. அநேகர் ஆசீர்வாதங்கள், வெற்றி மற்றும் தேவைகளுக்காக தேவனுடைய கரத்தை தேடுகிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய முகத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய இருதயத்தை, அவருடைய சித்தத்தை தேடும்படியாக நம்மை அழைக்கிறார். சிங்கப்பூர் போன்ற பரபரப்பான தேசத்தில் வாழ்க்கை மிகவும் வேகமாக நகர்கிறது. நாம் எப்போதும் வேலை செய்கிறோம், திட்டமிடுகிறோம், சாதிக்கிறோம். ஆனால் வேதம் நம்மை அழைக்கிறது தேவனுடைய முகத்தை தேடும்படியாக. இந்த நாட்களிலே ஜெபத்தை முன்னுரிமையாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆராதனையை உங்கள் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் மீண்டும் உங்கள் முதல் அன்பாக இருக்கட்டும். நாம் தேவனுடைய முகத்தை தேடும் போது அவருடைய பிரசன்னம் வரும். அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது எல்லாம் மாறும். நம்முடைய குடும்பங்கள் மாறும், நம்முடைய திருச்சபைகள் மாறும், நம்முடைய தேசம் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. மூன்றாவதாக, தேவனை நோக்கி திரும்புவதற்கு உண்மையான மனம் திரும்புதல் அவசியம். வேதம் நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படியான அழைப்பு கொடுக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:20 இவ்வாறு கூறுகிறது, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்புதல் என்பது வெறுமனே மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல. மனம் திரும்புதல் என்பதன் பொருள் பாவத்திலிருந்து விலகுதல், தேவனை நோக்கி திரும்புதல், நமது வழியை மாற்றுதல். அது உணர்ச்சி பூர்வமானது அல்ல, அது உருமாற்றக்கூடியது. நாம் நம்மை நாமே நேர்மையாக கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனை விட்டு விலகி சென்று விட்டோமா? நாம் ஆவிக்குரிய ரீதியில் குளிர்ந்து விட்டோமா? நமது மதிப்புகளில் நாம் சமரசம் செய்து கொண்டோமா? தனிநபர்களாக, குடும்பங்களாக, ஒரு தேசமாக கூட தேவன் நம்மை திரும்ப அழைக்கிறார். பரிசுத்தத்திற்கு திரும்ப அழைக்கிறார், நீதிக்கு திரும்ப அழைக்கிறார், சத்தியத்திற்கு திரும்ப அழைக்கிறார். மனம் திரும்புதல் இல்லாமல்
உண்மையான எழுப்புதல் ஒருபோதும் வராது. இந்த நாட்களில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம், தவறான வழியிலிருந்து திரும்புவோம், முழு மனதுடன் தேவனிடம் திரும்புவோம். மனம் திரும்புதல் உண்மையானதாக இருக்கும் பொழுது மன்னிப்பு பெருகும், மன்னிப்பு வரும் பொழுது குணமாதல் தொடங்கும் என்பதில் சந்தேகமில்லை. முடிவுரையாக என் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு ஒரு வல்லமையான வாக்குறுதியை அளித்துள்ளார். நாம் நம்மை தாழ்த்தினால், ஜெபித்தால், அவருடைய முகத்தை தேடினால், நம்முடைய பொல்லாத வழியிலிருந்து நாம் திரும்பினால், அப்பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து கேட்பார், நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்முடைய தேசத்தை குணமாக்குவார். இதுவே சிங்கப்பூருக்கான நம்பிக்கை. வெறும் வளர்ச்சி மட்டுமல்ல, வெற்றி மட்டுமல்ல, ஆவிக்குரிய எழுப்புதலை தருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கேள்வி என்னவென்றால், நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா பெற்றுக்கொள்வதற்கு? இந்த 40 நாட்கள் மற்ற நேரங்களைப் போல கடந்து போகாது இருக்கட்டும். இது ஒரு திருப்பு முனையின் தருணமாக அமையட்டும். நம்முடைய இருதயங்களை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தேசத்தை மீண்டும் தேவனிடம் திருப்புவோம். நாம் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, தாழ்மையான இருதயங்களுடன் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பல முறை உம்மை சார்ந்திருப்பதற்கு பதிலாக எங்களையே நாங்கள் சார்ந்திருந்தோம் என்பதை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். ஒரு விஷயங்களை மன்னிப்பீராக, எங்களுடைய பெருமையை மன்னிப்பீராக, எங்களுடைய ஜெபமின்மையை மன்னிப்பீராக, எங்களுடைய ஆவிக்குரிய வறட்சியை மன்னிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, இன்று நாங்கள் உங்களிடம் திரும்புகிறோம். இந்த 40 நாள் ஜெப காலத்தில் உங்களுடைய பிரசன்னத்திற்காக உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். உமது முகத்தை தேட எங்களுக்கு கற்றுத்தாரும், தாழ்மையுடன் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், மனம் திரும்புதலின் வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, எங்கள் தேசமாகிய சிங்கப்பூரை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரக்கம் இந்த தேசத்தின் மீது பாயட்டும், உமது சத்தியம் மீண்டும் எழட்டும், உம்முடைய நீதி நிலைநாட்டப்படட்டும். எங்கள் சபைகளுக்குள் உம்முடைய புத்துயிரை அளிக்கும்படியாக கேட்கிறோம். எங்கள் குடும்பங்களை சீரமைத்து எங்கள் இருதயங்களை புதுப்பியுங்கள். தேவனே, எங்கள் தேசத்தை குணமாக்குங்கள். சிங்கப்பூர் உம்மை கனப்படுத்தி, உம்மை தேடி, உம்மை பின்பற்றும் ஒரு தேசமாக இருக்கும் என்று நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். சிங்கப்பூர் தேவனை நோக்கி திரும்பும் என்று நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் அப்படியே செய்ய போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென்.